ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு ஓப்பன் அப்போ தான் வந்து இது மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் 23,879 அப்படின்ற லெவலும் R1 24,077 அப்படின்ற லெவலும் R2 24,131 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 23,702 S2 23,646 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். சரியா? இதில் நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பனே வந்து என்ன செஞ்சிருக்காங்க சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து இருக்கிறாங்க. இங்க இருந்து எங்க வரை போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா R1 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்காங்க. R1க்கு மேல வந்து என்ன செய்யலங்க மார்க்கெட்டால போக முடியல. அங்கேயே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது இது ஸ்ட்ராடல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? R1 to S1 வந்து ஸ்ட்ராடல் ரேஞ்ச், R2 to S2 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஆனா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் ரேஞ்ச் போய் டச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா என்ன செய்யலங்க R1க்கு மேல வந்து க்ளோசிங் அப்படின்றது கொடுக்கல. R1க்கு பிலோவே வந்து மார்க்கெட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா நேற்று நம்ம பார்த்துருந்தோம் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்றது அப்ரிசியேஷன் ஆயிருக்காங்க. அதாவது கரண்ட் ப்ரீமியத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து செஞ்சிருக்கு. அப்ரிசியேஷன் மோட்ல வந்து நம்மளுக்கு போயிருந்தது. அதான் நம்மளுக்கு நேற்று ஹெவி வால்டிலிட்டி அப்படின்றது இருந்தது இல்லையா? நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு 400 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சுட்டாங்க கீழே வந்து விழுந்துட்டாங்க மார்க்கெட். ஸோ அதனால நல்ல ஒரு ப்ரீமியம் அப்படின்றது அப்ரிசியேஷன் மோட்ல போயிருந்தது. ஓகேவா? ஸோ இதில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது நல்ல நெகட்டிவ்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையிங்ல அதாவது புட் ஆப்ஷன் வந்து வாங்கி கேரி ஃபார்வர்டு அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் நம்ம வந்து என்ன செய்யணும் தெளிவாக வந்து கவனிக்கணும். ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன்ல என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஹெவியா டிகே அப்படின்றது வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து மார்க்கெட்ல வந்து நடந்திருக்கு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல வந்து நம்மளுக்கு இருந்த ப்ரீமியம் என்ன அப்படின்னா 375 அப்படின்றது ஸ்டாடல்ல வந்து இருந்தது. ஸோ கரண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 277 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு 97 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்டாடல்ல மட்டும். ஸோ இதே இது ஸ்ட்ராங்கல் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ராங்கல் வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் 284, கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 189 அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 95 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இதுலயும் ப்ராஃபிட் அப்படின்றத பண்ணிருக்காங்க. கால் ஆப்ஷன்லயும் சரி புட் ஆப்ஷன்லயும் சரி ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. அதாவது அப்ப நம்மளுக்கு ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்தாங்கன்னா ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் அப்படின்றதுல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தான் சொல்றேன் நீங்க எப்பவுமே வந்து என்ன செய்யுங்க பிரீமியத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. பிரீமியம் வந்து நம்மளுக்கு ஹெவியா இருக்கா இல்லைன்னா கம்மியா இருக்கா அப்படின்றத நீங்க கவனிச்சாதான் கேரி ஃபார்வர்டு பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன்ல என்ன செஞ்சிருவாங்க நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே பண்ணி விட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இதுல வந்து புட் ஆப்ஷன் வந்து கவனிங்க. நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து என்ன செய்யலைங்க ரொம்ப வந்து கேப் அப்லாம் வந்து நடக்கல. பட் ஆனா இங்க வந்து என்ன நடந்திருக்கு புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு எஸ்டர்டே அதாவது ப்ரீவியஸ் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி பிரீமியம் அப்படின்றது புட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க டிகே அப்படின்றது வந்து அதை பண்ணி விட்டுட்டாங்க. சரியா? ஸோ அதனால தான் சொல்றோம் பையிங்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிரீமியத்தை வந்து கவனிக்கணும். பிரீமியத்தோட வேல்யூ என்ன இருக்கு இப்போ அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு நீங்க என்ன செய்யுங்க கேரி ஃபார்வர்டா இருந்தாலும் சரி பொசிஷன் ஹோல்டு பண்ற மாதிரி இருந்தாலும் சரி கவனிச்சு பண்ணுங்க பையிங்ல. ஓகேங்களா? சரி. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,000 அப்படின்றது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். இல்ல காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இதுல கால் ஆப்ஷன் கீழேயும் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் என்ன செய்றாங்க புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே வராங்க. சரிங்களா? மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்பைக் அப்படின்றது வருது. எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா R1 வரைக்கும் போயிருக்காங்க. பட் அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க மிட் லெவலுக்கு கீழே வந்து வந்துட்டாங்க. மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலே தான் நிக்கிறாங்க. பட் ஆனா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க போக முடியல. அங்கேயே தான் வந்து இருந்துட்டு அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது மட்டும் கொடுத்திருந்தாங்க 24,000ல. ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்க வந்தது. ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏடிஎம் ஸ்டிக் அப்படின்றது எடுப்போம். ஸோ இதில் நம்ம கவனிக்கும் போது எதுல வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 23,950 தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்காங்க. கால் ஆப்ஷன் 143, புட் ஆப்ஷன் 132 அப்படின்றது வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு 23,961 அப்படின்ற லெவலில் கிடைச்சிருக்கு. R1 24,092 அப்படின்ற லெவலும், R2 24,148 அப்படின்ற லெவலும் இருக்கு. S1 23,818 அப்படின்ற லெவலும், S2 23,759 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்க்கும் பொழுது
மிட் ரேஞ்ச் நம்மளுக்கு 137 அப்படின்றது வந்து இருக்குது. R1 190, R2 238, R3 285 அப்படின்ற லெவல் இருக்கிறாங்க. S1 94, S2 70, S3 47 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான பிரீமியம் லெவலா வந்து இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல எடுத்தோம் இல்லைங்களா, அது R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணுங்க 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றது மாற்றி எடுப்போம். ஸோ அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் நம்ம அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவோம். சரிங்களா? டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.